மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இந்த வீடியோஸ் பெரிய அளவில் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகுதுன்றது லாஸ்ட் 1 வீக்காக தான் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. நிறைய பேரோட கமெண்ட் பார்க்க மெய் சிலிர்க்குது. ஏன்னா நேராக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறாங்க கமெண்ட்டை. தயவுசெய்து யூடியூப் கமெண்ட்லேயே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. அதுதான் எங்களை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகும். அதை விட இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வேலூரில் ஒர்க் பண்ணுறாரு. என்னை தேடிட்டு இங்கே வந்துட்டார். கிடைச்ச ஒரு நாள் லீவில் உங்களை நேரில் பார்த்தே ஆகணுன்ட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டு போனார். செம்ம ஆச்சரியம். தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் நேரத்தை படிப்புக்கு செலவிடுங்க. என்னை பார்க்கணுன்றதுக்காக செலவிட வேணாம். நான் எங்கேயும் போயிட மாட்டேன். டெய்லி உங்கள் கூட வீடியோவில் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இப்போ லாஸ்ட் 1 வீக்காக இறைவன்கிட்ட வேண்டுறது ஒன்று தான். ரொம்ப இப்போ ஒரு 1 வீக்காக அதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சப்ஜெக்டில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதை ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக எனக்கு தாட்ஸை கொடு இறைவா. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்குற விதமாக எனக்கு நல்ல நல்ல கணித கருத்துக்களை எனக்கும் உதயமாக்கி அவங்களுக்கு கொடுக்க உதவி பண்ண இறைவா அப்படின்னு தான் இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான உங்களுக்குன்னு ஒரு நீடு இருக்கும். அதை வீடியோ மூலிமா நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதான் என்னோடய கனவு. இதுதான் நான் இறைவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறது. இன்றைக்கி அவர் சார் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. சொல்லிட்டேன். சொன்னதன் விளைவு ஆளுங்க நிற்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நேரில் வர்றதுக்கு தான் கேட்குறாருன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா பிளேஸை சொன்னேன். நேரில் உங்கள் ஃபேஸை பார்த்தது அவ்வளோ அளவற்ற சந்தோஷம் சார்னு நல்ல தமிழ் சொற்கள் பேசுகிறாரு. அந்த வார்த்தைகளை கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா உங்களுடைய அந்த ஆனந்தத்தை உங்கள் ஃபேஸில் நான் பார்த்தேன் சார் ஒரு செகண்ட். அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிங்க. நான் அதனால் அளவற்ற பொறுப்புக்குள்ளாகிறேன். பொறுப்பாகணும்னு இன்னும் செதுக்கப்படணும், அப்படி பொறுப்பானவனாக மாறணுன்ற உணர்வு தான் சார் உள்ளே வருது. நிச்சயம் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றது தோணுது. நிறைய பேர் இதே போல் பார்க்கணுன்னு தயவுசெய்து வராதிங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு செகண்டையும் படிப்புக்காக கொடுங்க. நான் எங்கேயும் போயிட மாட்டேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவானவனா உங்கள் கூடவே இருக்கிற ஒருத்தனா நிச்சயம் இருப்பேன். நிச்சயமாக இருப்பேன். அதனால் நீங்கள் என்னை தேடிட்டு என்னை நேரில் பார்த்து எனக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை. எனக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத படிப்பில் காட்டுங்கன்றேன். ரைட்? நிச்சயம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத இங்கே வீடியோவில் காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒர்த்தான, அதாவது நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். பிஎஸ்சி மேக்ஸ் தமிழில் படிக்கிறேன் எல்லாமே. இப்போ சைக்கிளிக் குரூப் அப்படின்ற வார்த்தையை எனக்கு காலேஜில் வட்டக்குளம் அப்படின்னு நடத்துகிறாங்க. எப்படி படிச்சிருப்போம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வார்த்தையும் தமிழில், ஒரு வரையறையும் தமிழில் எனக்கு எழுதி போட்டாங்க. இப்படி இருந்த நான் ராமானுஜன் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணேன். செம்ம ஷாக் எல்லாருக்கும். என்னோடய பேட்சில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ராமானுஜன் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் அடித்தவன் நான் தான். ஏன்னா எனக்கு நான் எங்கே என்னை காப்பாற்றின இடம் இது, நான் எங்கே சேஃப் ஆனேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்து சேஃப் ஆகிட்டேன். நீங்கள் தியரி கேளுங்க, நான் பதில் சொல்லாமல் திணறனாலும் பரவாயில்ல. பட் ப்ராப்ளம் பார்ட்டுன்னு எனக்கு ஸ்ட்ராங்கான ஏரியாக்கள் சிலதெல்லாம் இருக்குது. அங்கே நான் சேஃப் ஜோனுக்கு போயிடுறேன் அப்படின்னு. ஏன்னா வெக்டர் கால்குலஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்டெக்ரல் கால்குலஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓடிஇ பிடியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டியில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பார்ட்டு நான் முதல்ல ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். என்னை அங்கே ஒரு கேள்வி கூட பதில் தெரியாமல் திணற அடிக்க முடியாது உங்களால் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணிக்கினேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் போய் அடித்து ராமானுஜன் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டு உள்ளே போனதும் தெய்வங்களை நேரில் பார்த்தேன். தெய்வத்தை யாராவது நேரில் பார்க்க முடியுமா? பார்த்தேன். அந்த ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு கொஞ்சமாக அந்த செதுக்கி நான் வெரி ஒஸ்ட்டாக இருந்த மேக்ஸ்லன்றது அங்கே போன பிறகு தான் உணர்ந்தேன். இப்படிலாம் படிக்கக்கூடாதுப்பா, இப்படி தான் படிக்கணும்னு ஆங்கிலத்தில் முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி எனக்கு வார்த்தையாக சொல்ல முடியல, அவ்வளோ வழிகளை உணர்ந்தேன். ஏன்னா தமிழ் வழியில் படிச்சுட்டு போய் ஆங்கில வழி வரையறையை பார்க்கும்போது வேண்டாம், படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஓடிடலாம்னு எனக்கு தோணுச்சு. அழுக வந்தது பல நாட்கள். ஆனாலும் அவங்க பொறுப்பாக இருந்து, பதறாதப்பா, உன்னால் முடியும்ப்பான்னு என்னை தட்டி கொடுத்து நான் என்னோடய பேட்ச் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ரமன் இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வெளியே வரேன். நான் வெளியே வரவும் அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகவும் கரெக்டாக இருக்குது. அப்படியே 1 or 2 இயரில் டக்குன்னு ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்கெல்லாம் இப்போ இன்ஸ்டியூட்லேயே இல்லை. பழுத்த பழங்கள் கூட இருந்தேன், பெரிய புலவர் பெருமக்கள் கூட இருந்தேன். எல்லோரும் பிஹெச்டி முடித்தவங்க, பெரிய ஆட்கள் கூட. அதாவது அடுத்த ஆண்டு ரிட்டையர் ஆக போகிறவங்கக்கிட்ட
நான் அவங்க கூட இருந்து படிச்சுட்டேன். அவங்கக்கிட்ட இருந்து நான் படிச்சுக்கிட்டேன். எல்லாமே ஸ்ட்ராங்கா அல்ஜிப்ரா படிக்கிறது சாதாரண ஆள்கிட்ட நான் படிக்கல. லீனியர் அல்ஜிப்ரா படித்தது சாதாரண ஆள்கிட்ட படிக்கல. இதெல்லாம் இங்கிலீஷில் படித்தேன். அதுதான் அவங்க எனக்கு எவ்வளோ மக்கா நான் இருந்தேன்னா, மக்கு மீன்ஸ் ஆங்கில வார்த்தைகள் தெரியாத மக்கு. ஆங்கில வார்த்தைகள் தெரியாமல் நடுங்கினேன். அப்போது இரு நாங்கள் இருக்கோம், எதுக்கும் பதறாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறையும் எங்களுக்கு நடத்தி, அதை எப்படிலாம் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணி எங்களுக்கு புரிய வச்சு, அதனால தான் அவங்கள தெய்வங்கள்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல முதல்ல ராமன் இன்ஸ்டியூட் மேத்தமெட்டிக்ஸில் +2 படிக்கும்போது நான் ஸ்கூலில் 10th படிக்கும்போது சென்டம் அடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அடிக்க முடியல. 96 தான் எடுத்தேன். +2லேயும் சென்டம் அடிக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. பிஎஸ்சி மேக்ஸ்லையாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். 97, 98 தான் எடுத்தேன். ஏதாவது ஒரு பேப்பர்லையாவது எடுக்கணும்னு முயற்சி பண்ண முடியல. ஆனால் ராமன் இன்ஸ்டியூட் போயிட்டு அடித்தேன் சென்டம். ஃபஸ்ட்டு சென்டம் இது எங்கே இருக்கும்னா ராமன் இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கும். ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற பேப்பரு இண்டிவிஜுவல் சென்டம் என்னால் அங்கே தான் எடுக்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக, அதுவும் ராமானுஜன் இன்ஸ்டியூட்டில் பண்ணதுனால ஒரு பெரிய திருப்தியாக ஃபீல் பண்ணாத. ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட போய் படிக்கிறதுக்கு ஏதுவாக அமைஞ்சது எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிஎஸ்சியில் படித்த ப்ராப்ளமேட்டிக் பார்ட் அதுதாங்க இப்போ நான் வீடியோ போட்டுட்டு வரேன். முதல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அலறாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நான் தினமும் வீடியோ போடுறோம் இல்லையா, இதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக அப்புறம் தியரி பார்த்து அசால்ட்டாக ஊதி தள்ளிடுவீங்க. சரிங்க சார், தமிழில் வீடியோ கொடுப்பீங்களா? கொடுக்குறேன். நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் எனக்கு தமிழ் மீடியம் வீடியோ கிளாஸஸ் கொடுங்க, நோட்ஸ் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிச்சயம் கொடுக்குறேன். இதெல்லாம் நல்லா புரியுறது தானே, ரைட்? ஸோ தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் வாங்கி படிங்க. ஒரு 10 புக்லெட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் வாங்கி அப்படி படிச்சுக்கலாம். நல்லா புரியும். இந்த 10 புக்லெட்டு வெறும் 1500க்கு வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இது ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு சமம். ஸோ ஜெராக்ஸ் காஸ்ட் இருக்குது, கொரியர் காஸ்ட் இருக்குது. பிடிஎஃப் ஷேர் பண்ண வேண்டான்னு. ஏன்னா சில பேரோட உழைப்புதல் இருக்குது, அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது. நம்ம அவங்கள கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணுன்றதுனால ஸோ 1500க்கு இந்த 10 புக்லெட்ஸ் அனுப்புகிறோம். இதில் 5 யூனிட்ஸ் இருக்கும். 4 இயரு வளவலன்னு எல்லாமே இருக்காது, முக்கியமானது இருக்கும். அதை படிச்சுட்டா நீங்கள் வேறு எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுற அளவுக்கு முக்கியமான ஏரியாலாம் தொட்டு ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அதுக்கு வீடியோ ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. இன்றைக்கி அதிகமாக என்கிட்ட வீடியோ ப்ளேலிஸ்ட் கேட்டு மெசேஜ் பண்ணவங்க தான் அதிகம். உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 1500க்கு 10 புக்லெட்டை வாங்கி முதல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை படித்து முடிங்க. இதை முடிச்சிட முடியும். அந்தமாரி டேஸ்ட்டு பார்த்து முக்கியமானது கொடுக்குறேன். ப்ராப்ளமாக இருக்கும் சார், இந்த பேஜில் இந்த ப்ராப்ளம் புரியலன்னா எனக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இருக்குல்லையே, அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எந்த இடம் புரியலையோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பெரும்பாலும் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டு வாய்ஸ் நோட் கொடுத்துருங்க. நான் ஃப்ரீ டைமில் கூப்பிடுவேன். ரைட்? அப்புறம் தயவுசெய்து நேரில் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. நான் நேரில் பார்க்குற நிலைமையில் நான் முதல்ல இருக்கணும் இல்லையா? எனக்கு டைட் ஷெட்யூல்லே நான் இருப்பேன். எப்பயும் நான் ஃப்ரீயாக வச்சுக்க மாட்டேன். ஒரு செகண்ட்னாலும் நான் என்னை ஃப்ரீயாக வச்சுக்கிற ஆள் நான் கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் பயனுள்ள வழியில் அப்படின்ற ஆள் நான். ஸோ நீங்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் தான் சார் பாஸ் பண்ண, உங்களை நேரில் பார்க்கணுன்னு கூப்பிடுங்க. நான் வரேன். எங்கே கூப்பிட்டாலும் நான் அங்கே வரேன். உங்களை நேரில் பார்த்து உங்களுக்கான ப்ரைஸை கொடுத்து பாராட்டிட்டு வரேன். சரிங்களா? நீங்கள் பாஸ் பண்ணணும், அதான் வேலையாக இருக்கணும். நேரில் பார்க்கணுன்னு கிளம்பி தயவுசெய்து வர வேண்டாம். எங்கே இருக்கீங்கன்னு இனிமேல் நம்ம எங்கே இருக்கோன்றதை சொன்னால் தானே வந்துடுவீங்க. இனிமேல் சொல்ல வேண்டான்னு இருக்கேன். அதாவது அன்பால் ஆசையாக பார்க்கணும் வரவங்கள தடுக்க வேண்டிய நம்ம தடுக்கிறோமேன்றது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் நேரம் ரொம்ப போன்றது. ஒரு செகண்டை கூட தராதிங்கன்றேன். படிப்பிலே இருங்கன்றேன். அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. இல்லை சார், அவசியம் நீங்கள் லைவ் கிளாஸஸ் போடுங்க, சென்டர் போடுங்க, தினமும் பாடம் நேராக எடுங்க அப்படின்றீங்க. நேராக எடுக்கிற அளவுக்குலாம் நான் இல்லையே. நான் ஒர்க் பண்ணுறேனே. இது டைம் கிடைக்கிற நேரத்தில் தானே வீடியோஸ் கொடுக்குறேன். நான் என் ஒர்க்கை விட்டுட்டு வர முடியாது இல்லையா? அதையும் பார்க்கணும். ஸோ எனக்கு நிறைய பணிச்சுமைகள் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ், நாட் ஃப்ரீ. அதை உணருங்க. இன்றைக்கி நேரில் பார்த்தவர்கிட்ட அந்த புத்துணர்வு, ஒரு உற்சாகத்தை கவனித்தேன். அசந்து போனேன். அதை சொல்ல வார்த்தைகள் இல்லை, அது ஒரு ஃபீல். ரைட்? சரிங்க.
இப்போது இந்த 1500க்கு 10 புக்லெட்ஸ் வாங்கி நான் படிச்சுட்டேன், எனக்கு வேறு ஏதாவது மெட்டீரியல் தருவீங்களான்னா, அதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 85 புக்லெட்டில் ப்ராப்ளம் பார்ட்டு தான் நிறையா. 75% வெறும் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் தைரியமாக வாங்கி படிங்க. இங்கிலீஷ் எங்கே தியரியாக இருக்குதோ அதை எடுத்து ஓரம் வைங்க, கடந்தால் போதும். இல்லைன்னா நாங்கள் அதை அனுப்பாதீங்கன்னு சொல்லிடுறோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படாதீங்க. முதல்ல ப்ராப்ளம் பார்ட்டை சாத்துங்க. நான் ராமானுஜன் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணதுனால சப்ஜெக்ட் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு துணை புரிஞ்சது ப்ராப்ளம் பார்ட்டு தான். இந்தமாரி கால்குலேட்டிவான பார்ட்டு தான். எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் பூரா கால்குலேட்டிவான பார்ட்டு, ப்ராப்ளம் அனாலிசிஸ் தான் நிறையா இருக்கும். சூப்பராக இருக்கும், வாங்கி பாருங்கள். வாங்கி அதில் எது படிக்க முடியுதோ படிச்சிருங்கன்றேன். 85 புக்லெட் வரும் ஃபுல் செட்டில், சரிங்களா? 85 புக்லெட் உள்ள ஃபுல் செட் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க, ரைட்? இல்லை சார், இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி வீடியோ போட்டது 10 புக்லெட் மட்டும், முக்கியமான ப்ராப்ளம் 5 யூனிட், இது 5 யூனிட் தான் இருக்கும். வெறும் 1500க்கு இது தரோம். இது அட்லீஸ்ட் இதையாவது வாங்கி பாருங்கன்றேன். சும்மா மட்டும் இருந்துடாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க, ரைட்? சரிங்க. இப்போது இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்ட்டு கேட்குறாங்க. இது வந்து யூஜிடிஆர்பி 2024 இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்குங்க, அதனால தான் இதை நடத்தணும்னு எடுத்தேன். இப்போ பாருங்களேன், இந்த உள்ளே இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷன், இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் π/2 எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? இந்த உள்ளே இருக்கிற தீட்டா எதனா கடந்துட்டு போகட்டும். காஸ் ஃபங்க்ஷன், காஸ் தீட்டா இல்லையா? காஸ் தீட்டா எப்பயுமே ஈவன் ஃபங்க்ஷன். காசு வந்து ஈவனு, சைன் வந்து ஆடு. ஓகே, அப்போது சார் சொல்லியிருக்காரு காசா அது ஈவன் எனக்கு தெரியும். அப்போ திஸ் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ என் கேள்வி என்ன தெரியுமா? ஏன் காசு ஈவன் ஃபங்க்ஷன் சொல்கிறேன்? காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் காரணத்தை ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் நோட் கொடுங்க. ஏன் காஸ் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன்? இதை மறக்கவே கூடாது. இது ஃபார்முலா டேபிள் மாதிரி. காஸ் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனு, சைன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனு. சரி, இது ஈவன் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன சொல்ல வரீங்க? எப்பயுமே இங்கே பாருங்களேன், இன்டெக்ரல் -a2 + a f of x dx is equal to 2 times integral இந்த இங்கே வந்து 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம். பாருங்கள், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு இன்டெக்ரல் போயிருக்கு, வேல்யூ போயிருக்கு. ஒரு ஃபுல் லென்த்து -a2 + a f of x dxை அப்படி பாதியாக 0 to a போட்டு முன்னாடி 2 போட்டு இதை இன்டெகிரேட் பண்ணி 2ஆல் பெருக்கிட்டால் போதும், இதுக்கு ஈக்குவல். இந்த மாதிரி எப்போ எழுதிக்கலாம்னா, இந்த உள்ளகிற ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால், எஃப் இஸ் ஈவனாக இருந்தால் நீங்கள் இந்த விதியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த உள்ளகிற ஃபங்க்ஷன் ஈவன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ளே எந்த தீட்டானா எடுத்துகிட்டு போட்டுங்க, காஸ் தீட்டா தானே, அப்போது காஸ் ஃபங்க்ஷன் தானே, அது ஈவன் நமக்கு தெரியுமே. அப்போது கொடுத்த கொஷினை நான் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் -∞to +∞ cos π/2 எக்ஸ் ஸ்கொயர் dx இதுதான் கேள்வி. இதை நான் என்ன பண்ணுறேன், உள்ளகிற ஃபங்க்ஷன் ஈவன்னு தெரிஞ்சு போச்சு. இதை 2 times இன்டெக்ரல் 0 to ∞ cos π/2 எக்ஸ் ஸ்கொயர் dx இப்படி எழுதிக்கலாம். இந்த ரிசல்ட் படி எழுதிக்கலாமா? சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ரிசல்ட்டுன்றீங்களே சார், அந்த 85 புக்லெட் சொன்னேன் இல்லைங்க, அது பூரா ரிசல்ட்டாக தான் இருக்கும். எக்கச்சக்கமான ரிசல்ட் மெட்டீரியலில் கொட்டி வச்சுருப்போம். என்ன ரிசல்ட்னா இங்கே பாருங்களேன், இன்டெக்ரல் 0 to ∞ cos ax ஸ்கொயர், ரைட்? இன்டெக்ரல் 0 to ∞ cos ax ஸ்கொயர் dx is equal to √π/8a. இது முக்கியமான ரிசல்ட், ரைட்? இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ரைட்? சரிங்க. இப்போ இங்கே வாங்க, இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போது cos ax ஸ்கொயர் இங்கே இருக்கு பாருங்கள், a இருக்கிற இடத்துல இப்போ என்ன இருக்குன்னா π/2 இருக்குது. இங்கே இதோட இப்படி இருந்தால் இதுக்கு விடை தான் √π/8a. a வந்து இங்கே எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி இருக்கிறது, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி π/2 இருக்குது. அப்போது இதோட விடை என்னன்னா √π/8a
8 இன்ட்டு ஏ என்ன இந்த முன்னாடி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் பை பை 2 பை திஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட் படி எழுதியிருக்கேன். இதோட விடை தான். சார் எல்லாம் ரைட்டு, இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு? இதுக்கு ப்ரூஃப் கொடுங்க. ப்ரூஃப் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், கொடுத்து விட்டுறலாம். இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, சும்மா அடிச்சு விட்டது இல்லை இது. ப்ரூஃப் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. இப்போ பை கட் பண்ணிடலாம், மேலே 1 இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். 2 2 4 2 8. அப்போ மேலே 1 கீழே 4, எல்லாமே ரூட்டுக்குள்ளே. அப்போ 2 இன்ட்டு ரூட், நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 4, ரைட். அப்போ 2 இன்ட்டு 1க்கு ரூட் எடுத்தால் 1, 4க்கு ரூட் எடுத்தால் 2. இதெல்லாம் இந்த ப்ராக்கெட்லேயே நடக்குது பாருங்கள். இந்த 2 கட் பண்ணிட்டா 1. இவ்வளோதாங்க ஆன்சர் 1. இந்த 4 ஆப்ஷனில் இது ஆப்ஷன் பி. சரி, உங்கள் கூட பேசாமல் போட்டால் இது எவ்வளோ நேரத்தில் போடுவேன்? 30 seconds, நாட் 1 minute. இந்த விதியெலாம் நான் ஏன் எழுதிட்டு இருக்க போகிறேன்? எனக்கு டக்குன்னு தெரியுமே, நான் தான் அப்ளை பண்ணிட்டு டக்குன்னு உங்களுக்கு ப்ராப்பராக நடத்தணுன்றதுக்காக கிளியராக சொல்கிறேன். புரியுதுங்களா? இது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 2024 கேட்ட முக்கியமான ப்ராப்ளங்க. இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4 இதுதான் கேள்வி. சரிங்களா? இன்டெக்ரல் 0 to infinity sin ஸ்கொயர் tx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. இதோட வேல்யூ வேணும் இல்லையா? இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே உள்ளே இருக்கு இல்லையா tx, அதுக்கு வேறு ஒரு நேம் கொடுக்குறேன், u அப்படின்னு கொடுக்குறேன். லெட் u ஈக்குவல் டு tx. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். சப்ஸ்டியூஷன் செஞ்சுருது எதுக்கு சார்? நீங்கள் கரெக்டாக இந்த சப்ஸ்டியூஷன் தான் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? ஏன்னா இதை பார்க்கும்போதே இது மட்டும், இந்த டேர்ம் மட்டும் மாற்றினா இது ஒரு ரிசல்ட்டோட ஒத்து போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் எனக்கு தோணுதுன்னா, நான் ரிசல்ட்டு கூட இருந்து வாழ்ந்தவன். அப்போ அந்த ரிசல்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அந்த ரிசல்ட்டு இதை பார்க்கும்போது அந்த ரிசல்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அப்போ உறுத்துற டேர்ம் எதுன்னா, இந்த டேர்ம் உறுத்துது என்ன, அதுக்கு வேறு ஒரு பேர் கொடுத்துறோம். கொடுத்துட்டு உடனே டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும். இந்த யூவை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், dx இருக்கா? அப்போது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிடணும். அப்போ du பை dx ஈக்குவல் டு, இந்த t கான்ஸ்டன்ட் மாதிரி, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ du ஈக்குவல் டு t dx இப்படி ஆகிடும். இந்த டீயை கூட கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, dx இங்கே எடுத்து வந்து போட்டுடலாம். இப்போ du பை t ஈக்குவல் டு dx, ரைட். எப்போ இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சீங்களோ லிமிட் சேஞ்ச் ஆகும். லிமிட்டை மாற்றிடணும். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது 0 இன்ஃபினிட்டி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யூக்கு மாற்றுறோம். யூ இங்கே என்ன போட்டிங்களோ அதான் போட்டுக்கணும். யூக்கு மாற்றும் போது எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 இன்ட்டு டி 0, இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி இன்ட்டு டி இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட் மாறலை, மாறாமலும் இந்த மாதிரி நிற்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இது எல்லா விஷயத்தையும் இதில் போய் புட் பண்ணலாம். இப்போ நான் கேள்வி எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 0 to infinity sin ஸ்கொயர் tx divided by x square into dx is equal to integral லிமிட் மாறல, 0 to infinity தான், ரைட். sin ஸ்கொயர், இந்த tx இருக்கு இல்லையா, அதை யூன்னு எடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ sin ஸ்கொயர் u ஆகிடுது. இதுக்கு வந்து u போட்டேன், டிவைடட் பை, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எக்ஸ் என்ன, இங்கேருந்து இதிலேருந்து எடுத்துக்கங்க, u ஈக்குவல் டு txஆ. அப்போது எக்ஸ் என்ன வரும், இந்த t கீழே அனுப்பிடுங்க, u பை டி ஈக்குவல் டு எக்ஸா. இப்போது எக்ஸுக்கு வந்து u பை டி போட்டால் எக்ஸ் ஸ்கொயர், நான் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள், u ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஏன் சார் கண்டுபிடிச்சிங்கன்னா, இது இங்கே போடுறதுக்கு இதில். அப்போ u ஸ்கொயர் பை டி ஸ்கொயர், ரைட், இன்ட்டு dx என்ன கண்டுபிடிச்சிங்க, இது இருப்பாருங்க, du பை டிடி, du பை டி. அவ்வளோதான். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிங்க. இன்டெக்ரல் 0 to infinity sin ஸ்கொயர் u, இது மேலே இருக்கிறது, இன்ட்டு இது தலைகீழாக போட்டால் டி ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் இன்ட்டு டியூ பை டி. ஒரு டி கட் பண்ணிக்கலாம். அப்போ டி பை யூ மட்டும் இருக்குது, ரைட். இப்போ இந்த டீயை நான் வெளியே எடுத்துறேன், ஒரு டீயை எடுத்தாச்சுன்னா இன்டெக்ரல் 0 to infinity. ஏன் இந்த டீ வெளியே எடுக்கிறேன்னா, இங்கே ரன்னிங் வேரியபிள் யூ, இப்போ புரியுதுங்களா? அப்போ சைன் ஸ்கொயர் யூ டிவைடட் பை யூ ஸ்கொயர் இன்ட்டு டியூ, ரைட்.
இதுக்கு ஒரு ரிசல்ட்டுங்க, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். இன்டகரல் 0 to infinity sin square x divided by x into dx. பாருங்கள், sin square x divided by x into dx is equal to pi by 2. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. சார் சும்மா அடிச்சு விடாதீங்க, இதெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் போடுங்க பார்க்கலாம். ப்ரூஃப் வேணும்னா கேளுங்க, ப்ரூஃப் தரேன். கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தயார். ஆல்ரெடி இதை போட்டிருப்பேன், ப்ரூஃப் கூட இருக்குது. கீழே இங்கே ஸ்கொயர் பாருங்கள், சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? பை பை 2. இதுக்கு ப்ரூஃப் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். 0 to infinity இந்த லிமிட்லேயே பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டி ஒன்று கட் பண்ணது போக இன்னும் ஒரு டி வெளியே ஏன் எடுத்தேன்னு தெரியுதுங்களா? இங்கே ரன்னிங் வேரியபிள் யூ தான் இங்கே எல்லாமே. அப்போ தேவையில்லாத டி கான்ஸ்டண்ட்டாக டி ஆகி அதை வெளியே தூக்குறேன். ரைட்டுங்களா? அப்போ இந்த டி அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஒரு ரிசல்ட்டோட ஒத்து போகுதுன்னு இந்த பாருங்கள், ப்ரூஃபே இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசல்ட். இதோட விடை பை பை 2. அப்போ இந்த இடத்துல பை பை 2 போட்டுக்கலாம். அப்போது இது எப்படி எழுதலாம்னா பை பை 2 டி டி. ஓகே, பை பை 2 டி. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ 4 ஆப்ஷனில் சி தான் கரெக்டு. இப்போது இந்த இன்டகரல் வேல்யூ பை பை 2 டின்னு நமக்கு தெரியும்ல, இதை கேட்க மாட்டுறாங்க. வேற ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று கேட்குறாங்க. அந்த பெரிய ப்ராப்ளமில் இந்த ஸ்டெப்பு வருதுங்க. இதோட வேல்யூவை நம்ம அங்கே பை பை 2 டின்னு போட வேண்டிய அந்த ப்ராப்ளமுக்கு வருதுங்க. அதனால் இப்போ இதை நடத்திட்டு இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ராப்ளம் ப்ரூவ் பண்ண இதை போட்டோம் பாருங்கள். அந்த மாதிரி வேற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண இதை போட வேண்டி வருதுங்க. நல்லா புரியும் நினைக்கிறேங்க. தொடர்ந்து நம்மளது எந்த ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம் வீடியோ போட்டாலும் பார்த்துக்கினே வாங்க, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ரைட்? இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இது, பட் எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது தெரியுமா? இது பாருங்கள். இதில் இந்த இன்டெக்ரல் பார்க்கும்போது இந்த இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா, சைன் இன்வெர்ஸோ டேன் இன்வெர்ஸோ ஏதோ இன்வெர்ஸ் இருக்கும். அதை நம்ம சப்ஸ்டியூஷன் செஞ்சிட்டோம்னாலே இது ஈஸியான இன்டெக்ரலாக மாறிடும். ஒரு இன்டெக்ரல் உள்ள சப்ஸ்டியூஷன் நம்ம ஏன் செய்கிறோம்? கொடுத்த இன்டெக்ரலில் எதுக்கு சப்ஸ்டியூஷன் செய்கிறோம்னா அது எளிய வடிவத்துக்கு மாற்ற, அதுக்கு தான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், லெட் டி ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். எப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உடனே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். அப்போ டிடி பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அதை பொறுத்து பண்ணிடணும். சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√(1 - x²). சைன் இன்வெர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டிஎக்ஸ் எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ dt ஈக்குவல் டு இங்கே dx கொடுத்துட்டா dx டிவைடட் பை (1 - x²). இது dt, இது t. இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சோடனே லிமிட் மாறும் இல்லையா? ஃபஸ்ட்டு லிமிட் என்னல இருக்குது? எக்ஸ், இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1/√2. ரைட்? இப்போ இங்கே 0 கொடுத்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் 0 0. அப்போ டி மாறுது பாருங்கள். டீக்கு மாற்றும்போது இங்கே 0 கொடுத்தா சைன் இன்வெர்ஸ் 0 0. 1/√2 கொடுத்தா சைனில் 1/√2 எப்போ வரும்னா π/4 வரும். ரைட்? அவ்வளோதான். இப்போது இது கொஷின் எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 0 to 1/√2 சைன் இன்வெர்ஸ் e பவர் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை (1 - x²) dx. ரைட்? இப்போ ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கலை, இந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பி தான் கேட்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் நீட்டாக எழுதிட்டு இருக்கேன். இன்டெக்ரல் லோவர் லிமிட்டிங்கு 0 0 0 தான் இருக்குது. 1/√2 என்னவா மாறி இருக்குது? π/4 மாறி இருக்குது. எதனால்? இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால. சரிங்க. இ பவர் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் என்னன்னு எடுத்தோம்? டீன்னு எடுத்தோம். அதை மாற்றி விட்டுருங்க. இங்கே டி இன்ட்டு இதுக்கும் டி தான், ஏன்னா சைன் இன்வெர்ஸ் எக்ஸை டீன்னு எடுத்துருக்கோம். ரைட்? அப்போது இந்த dx/(1 - x²) இருக்கு இல்லையா, இது வந்து dt. பாருங்கள், எளிமையாக மாறிடுச்சு பாருங்கள். இது இல்லை எப்படி இருந்து இன்டெக்ரல் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதை எப்படி எழுதிக்கலாம்? இன்டெக்ரல் 0 to π/4 இந்த டி முதல்ல எழுதிட்டு e பவர் டி பின்னாடி போடுங்க. டி e பவர் டி dt. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த டியை யூனும் u ஈக்குவல் டு டி, இந்த e பவர் டி டிடியை டிவினும் u dv பகுதி தொகையிடல் சூத்திரம். அப்போ e பவர் டி dt இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஒரு பகுதி தொகையிடலை யூஸ் பண்ணுறேன். பகுதி தொகையிடலில் ஃபஸ்ட்டு இருக்கிற இதை யூனும் மீதி இது எல்லாத்தையும் டிவின்னு எடுத்துக்கணும். இப்போ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் du/dt
ஈக்குவல் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ரைட். இங்கே டிவி இன்டகிரேட் பண்ணால் இந்த சைடு இன்டகிரேட் பண்ணணும், இந்த சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவி இன்டகிரேட் பண்ணால் வி கிடைக்கும், இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி தான். இந்த டிடி எடுத்து இப்படி பெருக்கிடுங்க. அப்போ டியூ ஈக்குவல் டு டிடி. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த எழுதுகிறேன் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் uv மைனஸ் இன்டகிரல் v du. இதுதான் ஃபார்முலா, பகுதி தொகையீடு. என்ன ஃபார்முலா? இன்டகிரல் u dv. இது u, இது ஃபுல்லாக dv. இதோட ஆன்சர் தான் இது. இப்போ u என்ன முதல்ல t, v என்ன e பவர் t மைனஸ் இன்டகிரல் v என்ன e பவர் t, du என்ன du dt. லிமிட் போட்டுடணும் 0 to π/4. இங்கே இன்டகிரேட் பண்ணியாச்சுன்னா சைடில் போட்டுடணும் 0 to π/4, ரைட். இவ்வளோ தாங்க. இப்போது அப்பர் லிமிட் முதல்ல கொடுங்க டீக்கு, π/4 முதல்ல இன்டகிரேட் பண்ணி எழுதிடலாம். டி இ பவர் டி 0 to π/4 மைனஸ் இ பவர் டி இன்டகிரேட் பண்ணால் இ பவர் டி தான். லிமிட் வந்து 0 to π/4, ரைட். சரிங்க, முதல்ல அப்பர் லிமிட் கொடுப்போம். டீக்கு π/4 கொடுக்குறோம், இ பவர் π/4. லோவர் லிமிட் கொடுக்கும்போது 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும், மொத்தமாக இது 0 ஆகிடும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் இங்கே ஃபஸ்ட்டு டீக்கு π/4 கொடுப்போம், இ பவர் π/4 மைனஸ் இ பவர் 0 1, ஏன்னா டீக்கு தான் கொடுக்குறோம், இ பவர் 0 1 ஆகிடும். இப்போது இந்த π/4 அப்படியே இருக்கட்டும், இ பவர் π/4 அப்படியே இருக்கட்டும். இந்த 0 விட்டுறலாம், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸ் இ பவர் π/4, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, ரைட். ஸோ இதான் ஆன்சராக வந்து நிற்குது. இதுலேருந்து காமனாக இ பவர் π/4 வெளியே எடுத்துகிட்டு கூட π - 1 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எப்படி கிடைக்குதோ 4 ஆப்ஷன் பார்ப்போம். எஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 1 அப்படி இருக்குது, 1 ப்ளஸ் இது அப்படி இருக்குது, இ பவர் π/4 வெளியே எடுக்கிறாங்க காமனாக. எதுலேருந்து? இந்த 2 டேர்மில் இருந்து எடுத்தாச்சுன்னா உள்ளே என்னென்ன இருக்கும்? π/4 மைனஸ் இங்கே 1 இருக்கும் இல்லையா, 1. இவ்வளோ தான், இதுதான் ஆன்சர், ரைட். ஸோ காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு எழுதியிருக்காங்க. இப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ரைட். சார் இல்லை சார் எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே புரியல அப்படின்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் பார்ட்டெல்லாம் வாங்கி நல்லா முதல்ல படிங்க, இதெல்லாம் அனுப்பிடுவோம். வெறும் 1500 ருபீஸ், அது ஃப்ரீயாக கொடுக்குற கணக்கு. அது நீங்கள் தயவுசெய்து ஒன்று விடாமல் வாங்கி படிங்க, நிறைய படிங்க. இன்னும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் எடுத்து வச்சுருக்கேன், அடிக்க போகிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நம்மளால் முடியாதுன்னு முதல்ல நினைக்காதீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இருக்கோம், ரைட். நிறைய கிளாஸஸ்லாம் கொடுக்கும்போது தமிழில் தானே சொல்கிறேன். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, அதனால் பாசிபிள். அந்த ராமானுஜன் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போகும்போது தான் ஆங்கில வார்த்தையே நான் காதால் கேட்குறேன் ஃபஸ்ட்டு. இங்கே மையத்தொலை தகவுன்னு படித்தவன் அங்கே போய் எசன்ட்ரிசிட்டி அப்படின்ற வார்த்தையே யூஸ் பண்ணுறது காதால் கேட்குறேன். எந்த அளவுக்கு சொற்கள் எனக்கு பரவளையம் இங்கே படிச்சிருப்பேன், அங்கே பேரபோலான்றாங்க. அப்போ பாருங்கள், ஒரே ஒரு விஷயத்துக்கு உதாரணமாக சொல்கிறேன். வரையறை சொல்லுங்கள். எத்தனை வரையறை நான் பிஎஸ்சி மேக்ஸில் படிச்சிருப்பேன், அத்தனை வரையறையும் அங்கே ராமானுஜன் இன்ஸ்டியூட்டில் ஆங்கில வழியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அது அப்போ எந்த அளவுக்கு நான் மாறி இருப்பேன், முதல்ல என்னை எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம். அதனால் ஆங்கில வழி நம்மளால் கற்றுக்க முடியாது, ஆங்கிலம் நமக்கு சிரமமானதுன்னு நினைக்காதீங்க, நாங்கள் கற்றுத்தரோம். தேங்க்யூ ஸோ மச். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.